அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுன் சமீபத்தில் பேசுகிற பொழுது கூட அண்ணன் திருமாவளவனை பற்றி, அந்த இயக்கத்தை பற்றி எவ்வளவு தவறாக சித்தரித்து பேசினார். மீண்டும் ஒரு 2 நாளுக்கு பிறகு எனக்கு கொள்கை தலைவர் அண்ணன் திருமாவளவன் தான் சொல்றாரு. அப்புறம் இதை விட என்ன இருக்கு? அப்ப யார் தலைவர்னே தெரியலையே. விஜயகாந்த் மீது இருக்கக்கூடிய மரியாதையை குறைக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. சரி, அந்த அம்மா எல்லாம் தப்பா பேசிட்டு இருக்கு. அரசியலுக்கு நாட் ஃபார் ஃபிட். இல்ல அதிமுகவும் கொள்கை, நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்க உழைக்கணுமா? உங்க கொள்கை என்ன? அப்போ உங்களோட கொள்கை என்ன? நாங்க யார் சீட்டு அதிகமா தராங்களோ அங்க போயிடுவோம்னு சொன்னா உங்க கொள்கை என்ன? யார்கிட்ட என்ன போயிடுவீங்களா? ₹3 குறைப்பதை விட பெண்களுக்காக கல்வியில புரட்சி செய்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு மாதம் ₹1000 தருவதும், தங்கும் விடுதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதும், காலை உணவு திட்டம், அதை விட இது முக்கியமானது என்று கருத்தில் கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் தொடர்பு இருக்கு. தொடர்பு இல்லாமையா இன்னைக்கு நான் டெல்லிக்கு போவேன்னு சொன்னாரு. இங்க கரூர்ல 41 பேர் இறந்து போயிட்டாங்க. 41 பேர் இறந்து போனதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற அரசாங்கம் அவர் மேல வழக்கு பதிவே செய்யல, அவர் எஃப்ஐஆர்ல சேர்க்கல. அங்க கூட்டம் நடத்தின ஏற்பாடு செய்து 3 பேர் மேல மட்டும்தான் இங்க இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அரசாங்கம் செஞ்சது. ஒரு நேர்மையான ஐபிஎஸ் அஸ்ரா கார்க் என்று ஒரு அதிகாரி ஒரு தலைமையில தான் குழு வச்சாங்க. நான் சிபிஐக்கு போறேன்னு சொன்னார். அப்பயே தெரியல அவர் பாஜகவுடைய கைகூலின்னு. வாய்ஸ் டுடே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தலைமை கழக சொற்பொழிவாளர் பேச்சாளருமான திரு வாசு கருணாநிதி அவர்கள் நிகழ்வில் இணைகிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் பணி தற்போது எப்படி இருக்கிறது? களத்துல மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும். தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கழக பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து இப்பொழுது வரை ஒவ்வொரு திட்டங்களையும் அறிவித்து அருமையாக செய்து கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் தளபதியை பற்றியும் திராவிட மாடல் ஆட்சியை பற்றியும் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியானது பெரும் திரளான இளைஞர்கள் அவருக்கு பின்னால் திரளுகிறார் செய்தியும் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில 20லிருந்து 26 வாக்கு சதவீதம் தாவேகாவுக்கு இருப்பதாக பலரும் பேசியும் சமூக ஊடகங்கள் எழுதியும் வருகிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் ஒரு நாகரிகமற்ற அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தரை குறைவான அரசியலை செய்கிறார். எதெல்லாம் நாகரிகமற்ற அரசியல், எதெல்லாம் தரக்குறைவான? அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுன் சமீபத்தில் பேசுகிற பொழுது கூட அண்ணன் திருமாவளவனை பற்றி, அந்த இயக்கத்தை பற்றி எவ்வளவு தவறாக சித்தரித்து பேசினார். மீண்டும் ஒரு 2 நாளுக்கு பிறகு எனக்கு கொள்கை தலைவர் அண்ணன் திருமாவளவன் தான் சொல்றாரு. அப்புறம் இதை விட என்ன இருக்கு? அப்ப யார் தலைவர்னே தெரியலையே. விஜய் தலைவர் அண்ணன் திருமாவளவன் தலைவர்? முதல்ல அதை சொல்லுங்க ஆதவ அர்ஜுன். அது ஜெயலலிதா அவருடைய ஸ்டைல்ல போனோம்னு நினைக்கிறாரு. இயக்கம் இந்த ஆட்சியை பத்தி மக்கள் பாஸ் மார்க் போட்டிருக்காங்க. எல்லா இடங்களையும் பார்க்க. எதன் அடிப்படையில் சொல்றீங்க? என்ன தேர்தல்? நான் ஒரு இயக்கத்தினுடைய பேச்சாளர் என்பதை தாண்டி நாடு முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறேன். பல்வேறு தரப்புகளில் இருக்கக்கூடியவர்களை நான் பார்க்கிறேன். இந்த ஆட்சிக்கு பாஸ் மார்க் போடுகிறார். இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சி வேண்டும், இவரே தான் முதல்வராக இருக்க வேண்டும் என்று பெரும்பான்மையான மக்கள் அதை தான் விரும்புகிறார். அதையெல்லாம் தாண்டி ஒரு புதிய மாற்றம் வேண்டும். எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பு. அந்த வாக்கு வங்கியை விஜய் கைப்பற்றுவார் சொல்றாங்க. 50 ஆண்டுகளாக பேசப்படுகிறது தான் இது. ஆனால் மாற்றம் எதுவும் கிடையாது. 2 கட்சிகளும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவே என்னுடைய பார்வையில் தவறு. திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இந்த நாட்டில், இந்த மாநிலத்தில் ஆட்சி செய்திருந்தால் அதனுடைய வளர்ச்சி வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் ஒரு புதுவிதமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு திட்டமும் மக்கள் பேசக்கூடிய திட்டமாக இருக்கிறது. திட்டம் கொண்டு வந்தால் அந்த திட்டம் 100 ஆண்டுகளை கடந்து இருக்க வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமா கவனமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆதவ் கூட இருக்கு. ஆதவ் இருப்பார். அவரெல்லாம் பொருட்படுத்தவே வேணாம்னு நினைக்கிறேன். அந்த கட்சி அழிஞ்சு போதுன்னா அதுக்கு முதல் காரணமே அவர் தான். அவர் வச்சுக்கிட்டு தப்பான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கார். தொடக்கத்தில் இருந்திருக்காரு, தேர்ச்சி பெற்றவரா இருப்பார் இல்லையா? அதுதான் அவருடைய தேர்ச்சியை தான் பார்த்தோமே கடந்த வாரங்களில். 20 பேர் தான் இருக்காங்க விடுதலை சிறுத்தைன்னு சொல்றாரு. சொல்லலாமா? எப்படிப்பட்ட தலைவர்? ஒரு திருமணம் கூட செய்து கொள்ளாமல் சமூகத்தில், சமுதாயத்தில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய தாயார் பேட்டி கொடுக்கிற பொழுது அழுவாதவர்கள் யாராவது, கண்ணீர் சிந்தாதவர் யாராவது இருக்க முடியுமா? தான் பெற்ற பிள்ளைக்கு என்னோட ஒரே ஒரு ஆசை, ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்ற எல்லாருக்கும் இருக்கிற ஆசை. அண்ணன் திருமாவளவன் அதை கூட தவிர்த்து விட்டு ராத்திரி பகலா நான் 18 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருப்பதாக சொல்லுகிறார். அவரை பத்தி ஆதவ அர்ஜுன் என்ன சொன்னாரு? அண்ணன் திருமாவளவன் உங்க கட்சியே போயிடுச்சுன்னு 20 பேர்
பேர் தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை விட ஒரு ஆணவ போக்கு, அகபாவம் போக்கு விஜய் வச்சுக்கிட்டு பேசுறாரு. அப்புறம் அவருலாம் ஒரு அரசியல் தலைவரா நீங்க பேசுறீங்க. திரு புஷ்யானந்த் கூட இருக்காரு. அவர் வந்து ஒரு சாராய கம்பெனியோடைய பெரிய ஒரு முதலாளி அவரு, சரிங்களா? அவருக்கு அரசியலே தெரியல, தமிழ் தெரியல, பாவம். அவரை நான் அதிகமா விமர்சிக்க விரும்பல நான். ஏன்னா ஒன்னும் தெரியல. அந்த எதையோ சும்மா ஏதோ பொதுச் செயலாளர்னு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, விஜய் கூடவே இருந்ததுனால வந்திருக்காரு போல. அதனால வந்து அவரெல்லாம் பெருசா எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நிர்மல்குமார் கூட எல்லாருக்கிட்டும் அவரு விஜய் வீட்டுல வந்து வருமான வரித்துறை அதிகாரியா வந்து போனவர் அவரு, அருண்குமார். அப்புறம் இப்ப வந்துட்டு அவரு புத்தர் ஆயிடுவாரா, இயேசுநாதர் ஆயிடுவாரா? திராவிட இயக்க கொள்கை வந்து அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் இன்றைக்கு தளபதி இருக்கிறார், நாளைக்கு அண்ணன் உதயநிதி இருப்பார். அண்ணன் உதயநிதிக்கு பிறகு யார் இருக்கிறார்களோ கொள்கை நிலையானது, உயிர்ப்போடு இருக்கக்கூடிய கொள்கை இது. இவர்கள் காலங்காலமாக வைத்துக் கொண்டிருக்கிற ஒரே குற்றச்சாட்டு குடும்ப அரசியல். வேற எதையும் சொல்ல முடியாது. அதிமுக நேரடி கூட்டணியா இருக்காங்க பாஜகவோடு, ஆனால் திமுக மறைமுக கூட்டணியில் இருக்காங்கன்றதையும் சொல்றாரு. இந்திய அரசியல் வரலாற்றில் எங்களுடைய தலைவரை போல் எதிர்க்கக்கூடிய ஒரு மாநில கட்சியோ மாநில தலைவர் கிடையவே கிடையாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்றங்கள் நினைத்திருந்தால் எனக்கு ஒரு 10 மத்திய அமைச்சர் வாங்கிட்டு வந்திருக்கலாம் தமிழ்நாடு. எதை வேணாலும் சொல்லலாம். இந்த நிமிஷம் தலைவர் நினைச்சாருன்னா பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கலாம், எதை வேணாலும் பண்ண முடியும். வேணான்னு சொல்ல போறாங்களா? எங்களுக்கு எப்பவுமே அந்த பழக்கம் கிடையாது. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். தலைவர் கலைஞருடைய அண்ணாவுடைய பாணியா தான். ஒருத்தர் எதிர்த்தா ஸ்ட்ராங்கா எதிர்ப்போம், ஒருத்தர் ஆதரிச்சா கண்மூடித்தனமா ஆதரிப்போம். மறைமுகமா போக வேண்டிய அவசியங்கள் கிடையாது. என்ன நோக்கம் இது? ஏன் மீண்டும் மீண்டும் விஜய் இதை சொல்லணும்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தொடர்ந்து பொய் பிரச்சாரம், மக்கள் அதை கேட்டுக்கொள்வார்கள் அல்லவா? இல்ல, எவ்வளவோ குற்றச்சாட்டு இருக்கிறப்ப பாஜகவோடு மறைமுக கூட்டணின்றதை சொல்றதுக்கான காரணம் என்னன்னு அதுதான் திட்டமிட்டு இங்க வந்து பிஜேபியை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். பிஜேபி வந்து எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றோம், பிஜேபி நாங்க ஆதரிக்கலன்றோம். அதுல ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க, தேர்தல் வந்துட்டா அப்படிதான். திருச்சி வேலுசாமி மாதிரியான நபர்கள் துக்ளக் மேடையில் ஏறி கடுமையா விமர்சனம் பண்ணாங்க கடந்த வாரம் திமுகவில். அப்பொழுதே அவர் வந்து தூக்கு மாட்டி செத்து போயிட்டு இருக்கணும். நேர் எதிரியே வந்து காங்கிரஸ் எதிர்க்கக்கூடியது. அங்க நின்னுகிட்டு நீ பேசிட்டு போய் நீ என்ன பேசுற? நீ புனிதமானவர் ஆயிடுவியா? நீ மேடை ஏறினதே தவறு, எங்க நின்று பேசணும்ன்றது தவறு. துக்ளக்ல போய் நீ பேசி என்ன பண்ண போற? காங்கிரசுக்கு எதிர்ப்பான கொள்கையை வந்து வைத்துக் கொண்டு வாழக்கூடியவர்கள் பாவங்க. அதை தானே பண்ணிருக்காரு வேலுச்சாமி. அவர் ஒன்னும் பெருசா ஒன்னும் பண்ணிடலையே. ராகுல் காந்தி எங்கன்னா பேசியிருக்காரா? அவர் தான் இந்த தேசத்தினுடைய அடுத்த பிரதமர் என்று நாங்கள் ஒரு 15 ஆண்டு காலமா சொல்லி வருகிறோம். இயக்கம் என்று வந்து விட்டால் ஒவ்வொருவரும் ஒரு இடத்தில் பேசுவார்கள். டீ கடை பெஞ்சுன்னு ஒன்று வரும் பாருங்க, அங்க உட்காந்துக்கிட்டு இவர் தான் எம்எல்ஏ, அவர் தான் எம்எல்ஏ, இவருக்கு சீட்டு கிடையாது, அவருக்கு சீட்டு கிடையாது, இவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க, அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வேலுசாமி கதெல்லாம். அவர் பேசி ஒன்னையும் பண்ண போறது கிடையாது. சேவல் கூவி பொழுது விடையாதுன்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு சேவல் தான். அவர் நான் சொல்லுவது வேற சேவல். இதை தாண்டி செங்கோட்டையின் கூட இருக்காரு தாவேக்காவுல. நான் இன்றைக்கு கூட ஒரு வீடியோ பார்க்கிற பொழுது நான் இதை பற்றி பேச வேண்டும் என்று எண்ணினேன். தொடர்ந்து 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக நான் இருந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் 25 வயதில் சட்டமன்ற உறுப்பினர், எம்ஜிஆரோட அரசியல் பண்ணேன், ஜெயலலிதாவோட அரசியல் பண்ணலாம் சொல்றாங்க. ரொம்ப உண்மை. பெரிய மக்கள் செல்வாக்கோடு ஆட்சி செய்தவர் அந்த இரும்பெரும் தலைவர்களும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்படி எல்லாம் ஆட்சி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அதிகாரத்துல இருந்து அமைச்சரா இருந்து எம்எல்ஏ இருந்துட்டு நீ விஜய போய் தலைவர்னு சொல்ற நிலைமை உங்களுக்கு வந்திருக்கு. சொல்லக்கூடாது. ஒரு புதிய சக்தி வரவேற்கிறோம். இல்ல வரவேற்கலாம், ஜனநாயக மாண்பார் தள்ளி நின்று வரவேறுங்க. எவ்வளவோ பேர் இருக்காங்க அரசியல் களத்தை விட்டுட்டு பதவி ஆசைக்காக தான் நாங்க போயிருக்கிறீங்க. அதிகாரம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அஜித் பவர் இறந்துட்டாரு. அவரை பத்தி படிச்சு பாருங்க. அதிகாரத்துக்காக அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு பாருங்க. 6 முறை துணை முதல்வராக இருந்திருக்கிறார். எல்லாரையும் எதிர்த்து இருக்கிறார். சித்தப்பாவை எதிர்த்து இருக்காரு, அங்க எங்க எதிர்த்து ஏதோ பண்ணி இன்னைக்கு வந்து நிறைய விவாத பொருளாக கூட ஆயிருக்கிறது. அதே மாதிரி தான் அஜித் பவரை போன்றவரையே தான் நாஞ்சில் சம்பத் அவர்கள் திராவிட இயக்க மேடைகள்ல ரொம்ப அழகா பேசக்கூடிய நபர். அவர் அங்க இருக்கார். தமிழை காதலிப்பதால் அவரையும் காதலித்தவர்கள் நான் ஒருவன். அதனால் ஐயாவை பற்றி பெரிய விமர்சனம் வேணாம். ஐயா வந்து அவர் வெளிப்படையவே சொல்லிட்டார், எனக்கு பணம் கொடுக்குற இடத்துக்கு நான் பேசுவேன். நான் 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா பணம் கேட்டேன் அமைச்சர் சேகர் பாபு கிட்ட, அவர் கொடுக்கலன்னு சொல்றாரு. நான் அதுக்காக போயிட்டு அவரே சொல்லியிருக்காரு. அப்புறம் அவரை பத்தி பேசி என்ன இருக்கு? அப்ப அவர் எதுக்காக போயிருக்காரு? அவரே ஒப்புதல் சொல்லிட்டார். ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. அவர் கொள்கையை காப்பாத்தலாம் போல. பணம் வேணும் எனக்கு, அது யார் கொடுத்தாலும் பேசுவேன். நாளைக்கு நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வாங்கின மாசம் 50,000 தரேன்னா கருணாநிதி வாழ்க்கைன்னு சொல்லுவார். வாசு கருணாநிதி வாழ்க்கை, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் தரம் தாழ்ந்த அண்ணனை வந்து விமர்சிக்க கூடியவர்கள் நான் ஒருவன் கிடையாது. அண்ணா திமுக அவுட், ஆல் அவுட். உண்மையாது, முடிஞ்சிடுச்சு. இதுல வேற திமுக விரும்புகிறது. அண்ணா திமுக இருக்கக்கூடாது. திமுக எப்போதும் ஒருவரை சாகடித்து விட்டு அதில் வாழ வேண்டும் என்கிற அரசியல் செய்தவர் நாங்கள் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேரக்கூடிய விமர்சனமே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா தாய் கழகம் இங்கிருந்து போனவங்க தான், இங்கிருந்து கோச்சுக்கிட்டு போனவங்க தான். அண்ணன் வைகோ சொன்னதை போல் எங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு போனேன், ஒரு 20 வருஷம் பேசாம இருந்தா மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்கேன், மறுபடியும் வந்திருக்கேன். அந்த மாதிரி இது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் வந்து குழந்தைங்க மாதிரி. தமிழ்நாட்டுல
கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கிகளை திமுகவிடமிருந்து பறிப்பதற்கான ஒரு செயல் திட்டமாக விஜய் அவர்களை களத்துல இருப்பதாகவும் பேசப்படுது. அது நிறைய செயல் திட்டங்களை அவர்கள் தீட்டி இருக்கிறார். எல்லாம் தொடர்பு இருக்கு. தொடர்பு இல்லாமையா இன்னைக்கு நான் டெல்லிக்கு போவேன்னு சொன்னாரு. இங்க கரூர்ல 41 பேர் இறந்து போயிட்டாங்க. 41 பேர் இறந்து போனதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற அரசாங்கம் அவர் மேல வழக்கு பதிவே செய்யல, அவர் எஃப்ஐஆர்ல சேர்க்கல. அங்க கூட்டம் நடத்தின ஏற்பாடு செய்து 3 பேர் மேல மட்டும்தான் இங்க இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அரசாங்கம் செஞ்சது. ஒரு நேர்மையான ஐபிஎஸ் அஸ்ரா கார்க் என்று ஒரு அதிகாரி ஒரு தலைமையில தான் குழு வச்சாங்க. நான் சிபிஐக்கு போறேன்னு சொன்னார். அப்பயே தெரியல அவர் பாஜகவுடைய கைகூலின்னு. அங்க இருந்தா பாதுகாப்பா இருப்போம்னு தெரியும். அவர் நம்ம தான் முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். டெல்லியில அவர் சுகபோகமா வாழ்ந்துட்டு அங்க எல்லா ரூட் அவங்க சொல்லி கொடுத்த கேட்டுக்கிட்டு மறுபடியும் வந்திருக்க. அவர் முகத்தை பார்த்தாலே தெரியும் பாருங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் இருக்கிற வரை அவர்களுடைய வாக்கை யாரும் பிரிக்க முடியாது. அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மாத்திரமே ஆதரிக்கக்கூடியவர். தண்ணீர் சேலஞ்சுகள் வராங்க. இது வரைக்கும் எனக்கு அரசியலே தெரியாது, ஆனா விஜய் வந்த பிறகு நாங்க அரசியல கவனிக்கிறோம் சொல்றவங்களா இருக்கா. தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம். நாங்கள் யாரையுமே குறைத்து மதிப்பிட மாட்டோம். தேர்தல் களம் வந்துவிட்டால் களத்தில் என்ன நடக்கிறது சுத்தி முத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நாங்க பேசுவோமே தவிர யாரையுமே நாங்க குறைச்சு மதிப்பிடவே மாட்டோம். அந்த எண்ணமே தவறு. அவரால் என்ன பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியும். எத்தனையோ கருத்து கணிப்புகள் இன்றைக்கு பொய்யாக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் பிம்பங்களை உருவாக்குகிறார். எப்படி மோடி பிரதமர் ஆகும் போது 2009 எல்லா நாட்டுல இருக்கிற எல்லா ஊடகமும் மோடின்னு சொன்னாங்களோ, அப்படி விஜயை சொல்லும் போது எல்லா தரப்பு மக்களும் கொஞ்சம் ஸ்லாக் ஆவாங்கல்ல, கொஞ்சம் ஆடி அசைவாங்கல்ல. ஒருவேளை விஜய் தான் ஆயிடுவாரோ, விஜய் தான் வந்துடுவார். அந்த வேலையை சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பலன் கொடுக்குமா? பலன் கொடுக்காது. நிச்சயமா கொடுக்க. தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளி. யார் சரி யார் தவறு என்று ரொம்ப சரியாக முடிவு எடுக்கக்கூடிய இந்திய அரசியல் வரலாற்றில் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, திமுக ஆட்சி தான் காரணம் அப்படின்றதையும் பேசுறாங்க. எல்லாம் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுகிறது? தவறுகள் எல்லா இடங்களிலும் நடக்கும். இப்ப நான் வந்துகிட்டே இருந்த இது ஒரு சின்ன தெரு. இந்த தெருவுல 2-3 பெண்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க ஏதோ ஒரு சமூக விரோதி எதையாச்சும் ஒன்று பண்றான். இதுக்கு முதலமைச்சர் பொறுப்பாக முடியுமா? அது யாராக இருந்தாலும், நான் அம்மையார் ஜெயலலிதா இருக்கட்டும், எம்ஜிஆர் காலமாக இருக்கட்டும், அல்லது பன்னீர்செல்வம் இருந்திருக்கிறார், எடப்பாடி இருந்திருக்கிறார், யாராக இருந்தாலும் அப்படி அங்கும் இங்கும் நடைபெறுவதற்கு எல்லாமே இந்த ஆட்சி தான் காரணம், இந்த அரசாங்கம் தான் காரணம், இந்த முதல்வர் தான் காரணம், சட்டம் ஒழுங்கு தான் காரணம் என்று பொதுவாக சொல்லிவிட முடியாது. சட்டம் ஒழுங்கு மேல பயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆளுகிற அரசு மேல பயம் இல்லை அப்படின்றாங்க. கிடையாது. இன்றைக்கு புள்ளி விவரமே சொல்லுகிற சென்னை கமிஷனரே சொல்லியிருக்காரு, டிஜிபி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு கொள்ளை எல்லாம் குறைஞ்சிருக்குது. தமிழ்நாட்டுல 90% குறைந்திருக்கிறது. புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. காவல்துறை மிக சிறப்பாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார், இரவு பகலாக செய்து கொண்டிருக்கிறார். பீகார் மாநிலத்தை சார்ந்த கணவன் மனைவி குழந்தைன்னு கொல்லப்பட்டு குப்பை கிடங்குல இருந்து படங்கள் எடுக்கக்கூடிய நிலைமை அவல நிலையில இருக்கு இல்லையா? அதுதான் நான் சொன்னேன். இது போன்ற செயல்கள் எல்லா ஆட்சியிலும் நடக்குது. டெல்லியில ஒரு மாணவி இரவு நேரத்துல பஸ்ல போயிட்டு இருக்கும் போது கூட்டு பலாத்காரம் சேர்ந்து பஸ்ல இருந்து தூக்கி போட்டானுங்க. அது காங்கிரஸால் தான் நடந்தது என்று சொல்ல முடியுமா? குற்றவாளிகளுக்கு தண்டனை என்பது தமிழ்நாட்டால் அல்லது இந்த மாநிலத்தில் இல்லது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதையாச்சும் ஒரு சட்டத்தை மாத்திர முடியுமா? ஒரு சில சட்டங்களை கடுமையாக்க முடியும். ஒரு மாநில அரசாங்கத்திற்கு அவ்வளவுதான் இருக்கிறது. தவறு பண்ணவங்களுக்கும் வழக்கறிஞர் போறாங்க, தவறு பண்ணாதவங்க வழக்கறிஞர் போறாங்க. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குதே தவிர எல்லா சட்டத்தையும் தலைவரே பண்ணிட முடியுமா? இப்பொழுது மட்டுமல்ல, நடக்கிற எந்த சம்பவங்களுக்கு முதலமைச்சரை கேள்வி கேட்டாலும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் தான் சொல்லியிருக்காரு முதலமைச்சர். மற்றவர்கள் போல எனக்கு தெரியாதுன்னு சொல்லல. நான் தலைவணங்கி அதை ஏற்றுக்கொள்கிறேன். தவறுதான் நடந்திருக்கு, இனிமேல் நடக்காம இருக்கணும். குற்றவாளிகளை உடனடியாக பிடித்து கைது செய்து அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத் தருவோம் என்று சொல்லி இருக்கிறார் முதல்வர். நந்தனம் கல்லூரியில ஒரு பெண், சமையல் வேலைக்கு போற பெண், ரொம்ப இளம் வயது சிறிய பெண், அவர்களுக்கு பாலியல் தொல்லைன்னு வருது. மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க. ஆளுகிற அரசு மீது குற்றவாளிகளுக்கு பயம் இல்லையான்னு கேட்கிறேன். இந்த முதல்வரை பற்றி நான் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீதிமன்றங்களை நம்புகிறார். காவல்துறை அதிகாரிகள் அவர்களுடைய பணிகளை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது சில இடங்கள்ல அது இருக்கு, தவிர்க்க முடியல. அது அரசாங்கத்தின் மீது கிடையாது, பெண்களுடைய கவனக்குறைவு கூட இந்த காலகட்டங்கள் மாறி இருக்கிறது. இந்த பாதுகாப்பு அவங்களுடைய விழிப்புணர்வுகள் இன்றைக்கு குறைந்திருப்பதால் கூட இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக காவல்துறை அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். இது உண்மையும் கூட. வேலைக்கு போன இடத்துல ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு சார், சென்னையில இருக்கு, கல்லூரி நடந்திருக்கு. அதுல என்ன பாதுகாப்பு? அதுதான் சொல்றேன் சார், அதுதான் சொல்றேன் தம்பி. இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது. எல்லா இடங்களிலுமே அவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். எத்தனையோ செயல்களை கொண்டு வருகிறது. தொலைபேசி அழைத்தால் உடனடியாக காவல் அதிகாரிகள் வந்து விடுகிறார்கள், காவல்துறை வாகனம் வந்து விடுகிறது. இரும்பு கரம் கொண்டு ஆட்சியாளர்கள் கவனக்குறைவா இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா? எங்கு எது நடந்தாலும் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் என்று சித்தரித்துக்
கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் இங்கே குற்றச்சாட்ட விரும்புகிறேன். ஒரு வீட்டுல ஒரு சண்டை வருது, ஒரு தெருவில் ஒரு சண்டை வருது, ஒரு கிரிக்கெட் ஆடுற இடத்துல சண்டை, ஒரு பந்து ஆடுற இடத்துல சண்டை வந்தா கூட பிரச்சனைகளை கூட இது சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்லிவிடுகிறார். ஒரு கோவில் சண்டை நடக்குது, ஒரு கோவில் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, அங்க வெட்டுக்கூத்து நடந்த போது கண்ணிமைக்கிற நேரத்துல அடிச்சிடறான், மண்டையை உடைச்சிடறான், ஒரு உயிரே பறி போயிடுது, உடனே சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றோம். இரவு சினிமாவுக்கு போயிட்டு வரோம், சினிமாவுக்கு போயிட்டு வரும்போது பாதுகாப்பு கிடையாது, நேரமின்மை தவறாக நீங்க வரீங்க, நைட் ஷோ படத்துக்கு பொம்பளை பசங்க நிறைய கூட்டு போறீங்க, தவறான உறவுகள் இருக்கிறது. இன்றைக்கு பெற்றோர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். காதல் என்ற போர்வையில யார் மனைவி, யார் காதலி, யார் கள்ள காதலி என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்களும் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில மாதம் 2000 ரூபாய் மகளிருக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அவர் உலகமாக நகைச்சுவை மன்னனாக நான் பார்க்கிறேன். எதையுமே பண்ண முடியாது, 1000 ரூபாய் பணத்தை மு.க. ஸ்டாலின் அவர்களால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. எல்லா பஸ்ஸுக்கும் வந்து கலர் பூசி லிப்ஸ்டிக் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. இதே எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்ன குற்றச்சாட்டு தான். 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, பெண்களுக்கு வந்து இலவச பேருந்தை வழங்க முடியாது என்று சொன்னவர், நான் 2000 ரூபாய் கொடுப்பேன், நான் ஆண்களுக்கும் சேர்த்து இலவச பேருந்துல வந்து ஆண்களும் ஏறி போலான்னு சொன்னா இது கோமாளித்தனமானது தானே. திமுக முடிந்த அளவிற்கு இப்பொழுது மாத்திரமல்ல 1967 இருந்து தேர்தல் அறிக்கையில் கொடுத்தால் அதை 95% நிறைவேற்றக்கூடிய ஒரே கட்சி இந்திய அரசியல் வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகம் தான். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பண்ண முடியல. இங்க ரொம்ப மிக கவனமா பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் முறையாக முதல்வராக வந்திருக்கிறார். அவருக்கு என்று ஒரு ஐடியாலஜி இருக்கும், அவருக்கு என்று ஒரு கற்பனை, அவருக்கு என்று ஒரு கனவு இருக்கும். நம்ம முதலமைச்சர் வந்தா இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிருப்பார். அவர் மாறுபட்ட ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். தலைவர் கலைஞரையே தாண்டி சிந்திக்கக்கூடிய ஒரு முதல்வராக இன்றைக்கு தளபதி அவர்கள் இன்றைக்கு இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது எல்லாத்தையும் செய்ய முடியும். நிறைய திட்டங்களை, சொல்லாத திட்டங்களை எல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோம். 3 ரூபாய் குறைப்பதை விட பெண்களுக்காக கல்வியில புரட்சி செய்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தருவதும், தங்கும் விடுதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதும், காலை உணவு திட்டம், அதை விட இது கருத்தில் கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணி உருவாயிடுச்சு, ஒரு பலமான கூட்டணியாக தற்போது நிற்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். இதுல தேமுதிக 2 தரப்புலையும் ஒரு இடத்துக்கு போய் தேர்வு பண்ணாம இருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? திமுக வாய்ப்பு இருக்கா? தேமுதிக அவர் விஜயகாந்த் மீது இருக்கக்கூடிய மரியாதையை குறைக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. அந்த அம்மா எல்லாம் தப்பா பேசிட்டு இருக்கு. அரசியலுக்கு நாட் ஃபார் ஃபிட். இல்ல, அதிமுகவும் கொள்கை, நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்க உழைக்கணுமான்னு உங்க கொள்கை என்ன? அப்போ உங்களுடைய கொள்கை என்ன? நாங்க யார் சீட்டு அதிகமா தராங்களோ அங்க போயிடுவோம்னு சொன்னா உங்க கொள்கை என்ன? யார்கிட்ட என்ன போயிடுவீங்களா? திமுக காங்கிரஸ் கொள்கை ஒரே கொள்கை கிடையாது. 50 ஆண்டுகளாக மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில சுயாட்சி என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்து ஆட்சி செய்யக்கூடியவர்கள். எங்களையும் அவர்களையும் ஒப்பிட்டு பேச முடியாது. யார் காலங்களில் கடுமையா விமர்சனம் பண்ண திரு வைகோ அவர்கள் உங்களோட இருக்காரு. அது என்ன கொள்கையில இருக்கு? அதான் முதல் தொடக்கத்திலே சொல்லிவிட்டேன். அவருடைய தந்தை மீது கடும் கோபத்திலே சென்றவர் அவர் தந்தையை தலைவர் கலைஞரை அவரை போல் காதலித்தவர்கள் வேற யாரும் இருக்க முடியாது. நம்முடைய கோபத்துல வந்து நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தந்தை கிட்டே வந்துட்டாரு. தொடர்ந்து இன்றைக்கு அவருடைய சகோதரர் தளபதி, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க, அண்ணன் வைகோ. அவ்வளவுதான். தேமுதிக வேண்டுமா வேண்டாமா? திமுக இல்ல, நாங்கள் யாரையும் வேண்டாம் என்றும் சொல்ல மாட்டோம், யாரும் வேண்டும் என்றும் சொல்ல மாட்டோம். இது கொள்கை ரீதியான கூட்டணி. இல்ல சார், இந்த ஸ்டாண்ட் எடுக்கணும் சார். இப்ப தேமுதிக வந்தால் வேண்டாம், அது எங்கள் தலைவர்கள் தான் சொல்ல முடியும். என்னை போன்ற விமர்சனம் வைக்கிறீங்க, நீங்களே கடுமையான விமர்சனம் வச்சிருக்கீங்க. நான் ஒரு சாதாரண தொண்டன். தேர்தல் நேரங்களிலே அவ்வளவு பெரிய கருத்தை நான் சொல்லக்கூடாது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கின்ற தாரக மந்திரத்தை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய சொற்பொழிவாளர். எனக்கு அந்த அளவுக்கான பவர் கிடையாது, நாங்க சொல்லவும் கூடாது. அது தலைவரும் தளபதி அவர்களும் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களும் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இந்த போட்டி எப்படி இருக்கும் என்று நான் இப்பொழுது சொல்லுகிறேன். தேர்தலுக்கு பிறகு என்னை அழைக்கும் பொழுது இது மிக சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கடந்த தேர்தல்களை விட அதிக வாக்குகளை, அதிக இடங்களை பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போகிற ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தேர்தல் களம் இந்த 2026 என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது வரலாற்று தீர்ப்பும் கூட. எஸ்ஐஆர் பண்ணிருக்காங்க, அதை மறந்துட்டீங்களா? எஸ்ஐஆர் பண்ணிருக்கிறாங்க, அதுல எவ்வளவு குளறுபடிகளை செய்திருக்கிறார்கள். அதை திமுக வரக்கூடாதுன்றதுக்காக செஞ்சிருக்காங்க. ஆனால் ஒரு தொகுதியில 50,000 பேரை டிலேட் பண்ணிருக்காங்க. வெறும் 20,000 பேர் ஒரு தொகுதியில் வச்சிருந்தா கூட அதுல 15,000 பேர் 12,000 பேர் திமுக தான் ஓட்டு போடுவாங்க. அதனால எங்களுக்கு எதுவும் பயம் கிடையாது. எல்லா வேலைகளையும் செய்து பார்க்கிறார்கள். தளபதி இருக்கிற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆணவத்திலே திமுறிலேயே சொல்லல. இப்படி ஒரு முதலமைச்சரை பெற்றதற்கு நாம் எல்லாம் வந்து சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையும். நான் உண்மையை சொல்லுகிறேன். நான் ஒரு திமுக காரன் என்பதை தவிர்த்து விட்டு நான் இந்த கருத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு அராஜகமற்ற ஒரு முதலமைச்சர், ஒரு சர்வாதிகாரி போக்கை கடைபிடிக்காதவர், ஒரு சாஃப்ட் முதலமைச்சர், எல்லா தரப்பு மக்களையும் வந்து அரவணைச்சு
எந்த அமைச்சர் அதிமுக எடுத்தீங்கன்னாலும் அவங்க பண்ணாத ஊழலே கிடையாது. 10 ஆண்டுகள் யாரையுமே தனிப்பட்ட முறையில் இந்த முதலமைச்சர் தண்டிக்கல. எல்லாம் வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது, நீதிமன்றம் பார்த்து கொள்ளட்டும். நினைச்சிருந்தா எதை வேணாலும் பண்ணிருக்கலாம். 2001 ஜெயலலிதா பண்ணாத அநியாயம் அக்க போறா இந்த நாட்டுல. எத்தனை அமைச்சர்களை அவங்க வந்து பண்ணாங்க, எவ்வளவு பண்ணாங்க. 2011 எல்லாம் ஒரு அமைச்சரை தூங்க விடல. ஒரு முன்னாள் அமைச்சர் வீட்டு உள்ள வரைக்கும் காவல்துறை அதிகாரிகளை வச்சு என்னென்னவோ பண்ணாங்க. ஒரு சம்பவங்களை சொல்ல முடியுமா? இன்னைக்கு CV சண்முகத்தை பத்தி நான் சொல்றேன். எவ்வளவு தரைக்குறைவா பேசுறார், ஒருமையில பேசுறார், முதலமைச்சரை பேர் சொல்லி அவன் பேசுறார். ஒரு FIR கூட போடல. உன்னுடைய தரம் அவ்வளவுதான், என் தரம் அப்படி. நான் பெரியார், அண்ணா, கலைஞரால் வளர்க்கப்பட்டவன். நான் இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணவே மாட்டார். எனக்கு நிறைய வேலை இருக்குன்றாரு. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. மக்கள் பணி நிறைய திட்டங்களை வந்து அறிவிச்சு வச்சிருக்கோம். அதுல கவனம் செலுத்தணும், அதுக்கு நிதியை செலுத்த வேண்டியது இருக்கு. நான் அதுலதான் கவனம் செலுத்த முடியுமே, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறாரு. உள்ளபடியே தலைவர் கலைஞரை தாண்டி ஒரு பொறுமையான முதலமைச்சர். தலைவர் கலைஞர் கூட சில நேரங்களில் கோவப்பட்டு விட்டால் அவரை தடுக்க முடியாது. ஆனால் கோபமே வராது. எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? குடும்ப அரசியல் சொல்றாங்க. இந்த முதலமைச்சருடைய பொண்டாட்டி அங்க போய் மிஸ்யூஸ் பண்ணாங்க, இந்த முதலமைச்சருடைய மருமக அங்க போய் தவறு பண்ணாங்க, இந்த நகை கடையில போயிட்டு சண்டை போட்டு 100 சவரன் நகை கேட்டாங்க. ஜெயலலிதா ஆட்சியில் அதெல்லாம் நடந்தது. பாலு ஜுவல்லரி எல்லாம் என்ன நிலைக்கு வந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். லலிதா ஜுவல்லரி எல்லாம் என்ன நிலைமைக்கு வந்தாங்கன்னு தெரியும். பிரசிடென்சி ஹோட்டல்ல வந்து மிட்டல் சொல்லி ஒரு ஓனர் 91 இருந்து 96 வரைக்கும் அந்த ஆட்சியில எல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா அவ்வளவு அநியாயம். கோவை விவசாய கல்லூரி மாணவிகள் ஏமலதா, கோகிலவாணி, 3 பேர் காயத்ரி, மறக்க முடியாது. 18 ஆண்டு காலமா சிறையில இருந்தாங்க அந்த குற்றவாளிகள் 3 பேரும். கடைசியா எம்ஜிஆர் உடைய பிறந்த நாள் 100ஆண்ட சொல்லி விடுதலை பண்ணாங்க அந்த அம்மா. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அங்க இருக்கிற நீதிபதிகள் வந்து சங்வின்னு சொல்லிட்டு சிங்வின்ற ஒரு நீதிபதி வந்து கடுமையா கண்டனம் தெரிவிச்சார். காட்டுமிராண்டித்தனமான ஒரு குற்ற செயல் இது, மேல்முறையீடே நீ பண்ணிருக்க கூடாது, இந்த உறுதி பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு தூக்கு தண்டனை உறுதின்னு சொல்லிட்டார். மீண்டும் மறுபடியும் சென்னையில இங்க கூட்டு வந்து இங்க இருந்து அது இருந்து என்னென்னவோ பண்ணி சரியாக சொல்ல வேண்டும் என்று 2018 100ஆண்டு விழா எம்ஜிஆர் ஒரு 1600 ஆயுள் கைதி தண்டனை கைதிகளை எல்லாம் வெளியில அனுப்புனாங்க. அப்போது ஆளுநர் கிட்ட வந்து ஜெயலலிதா ஒரு கடிதம் அனுப்புறாரு, இந்த 3 பேரையும் சேர்த்து அனுப்பிடணும்னு சொல்லி. பன்வாரி புரோகிதர் அவர் தான் கவர்னரா இருந்தார் நினைக்கிறேன், அவர் தான் இருந்தார். அவர் திருப்பி அனுப்பிட்டார். அவருக்கு மறுபடியும் வந்து மைக்ர தொல்லை கொடுத்து பிரஷர் பண்ணி விடுதலை பண்ணாங்க. ஏமலதா, கோகிலவாணி, காயத்ரி மறக்கவே முடியாது. வாழ்நாள் பேருந்திலே வச்சு அவங்களோட கனவெல்லாம் நாசம் பண்ணது தானே வந்து அதிமுக. தாவேக்காவுடைய தேர்தல் வியூக அமைப்பாளர் திரு ஆதவ் அவர்கள் ஜனநாயகன் படம் வெளியிடாம இருப்பதற்கு திமுகவும் ஒரு காரணம் அப்படின்ற எப்படி பாக்குறீங்க? ஜனநாயகம் படம் வந்து தடைப்பட்டு போனதுக்கு இந்தியாவிலேயே முதல்ல குரல் கொடுத்து எங்க தலைவர் தான். அவங்க தலைவரே கிடையாது. யார் இந்த இயக்கத்தினுடைய தலைவர் நீங்க சொல்றீங்களா, அவரு இது வரைக்கும் கூட ஒரு கண்டனத்தை தெரிவிக்கல. அப்பவே தெரியுது இல்ல, இது வந்து ஒரு கேம், இது ஒரு நாடக கம்பெனி, நாடக கொட்டாய். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் தம்பி. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கோபம் வர வேண்டியது யாரு? நம்மள அடிச்ச என்ன அடிச்சா எனக்கு கோபம் வரணும். தெருவுல நடந்துட்டு போறவனுக்கு கோபம் வரும். அவர் பாட்டு அமைதியா இருக்காரு. அவர் சனிக்கிழமையாச்சுன்னா வந்து பேசுவார், ஞாயிற்றுக்கிழமையா வந்து பேசுவார். அப்புறம் இப்ப போக பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்ப வருவீங்கன்னு கேட்டா நான் தீபாவளிக்கு வருவேன், பொங்கலுக்கு வருவேன், ரம்ஜானுக்கு வருவேன், கிறிஸ்துமஸுக்கு வருவேன் அப்படிதான் சொல்ல போறாரு. அவ்வளவுதான் வர முடியும் அவரு. அதனால அதெல்லாம் நாங்க வந்து அப்படி ஒரு தரை குறைவான அரசியலை எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாது. அந்த படம் வந்தா என்ன, வரலன்னா எங்களுக்குன்னா இது மாதிரி 1000 படங்களை நாங்க பார்த்துட்டோம். எத்தனையோ படங்கள், எத்தனையோ உலகம் சுற்றும் வாலிபனை மேற்கோள் காட்டுறாங்க. சும்மா சொல்லலாம் எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? 20 ஆண்டு காலம் எங்க இயக்கத்துல உழைச்சி லட்சக்கணக்கான தொண்டர்களை ஈர்த்து வைத்துக் கொண்டிருந்தார் சினிமா துறையில. அதுல இருக்கிற ஒரு 10-15 லட்சம் பேர் ஓட்டு போட்டதால தான் ஒரு முதலமைச்சரா வர முடிஞ்சது. அதையே சரியா புரிஞ்சுக்கல இங்க யாரும். இவரு தானா வந்திருக்காரு. எம்ஜிஆர் வந்து அப்படி கிடையாது. அவர் வந்து திமுக இருந்து காங்கிரஸ்ல இருந்து அப்புறம் திமுக ஒரு 20 வருஷம் உழைச்சு அந்த இயக்கத்துல பொருளாளரா இருந்து 100 படம் நடிச்சு அந்த 100 படத்தையும் திமுக காரன் தான் பார்த்தா. அப்ப அதுல ஒரு திமுக காரனாவே பார்த்து வளர்ந்த பாமர மக்கள், அடித்தட்ட மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவர் ரெட்டல ஆரம்பிச்ச பிறகு கூட அவர் திமுக காரனா பார்த்துட்டான். இந்த படிப்பறிவு இல்லாத கீழே இருப்பாங்க பாருங்க, அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் அவர் ஒரு திமுக காரர். அண்ணாவை பத்தி பேசுவார், அண்ணா பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. இப்படிதான் அவர் வாழ்ந்தார். அப்படிதான் 3 முறை அவர் வெற்றி பெற்றாரும் கூட. அவர் ஒரு சாதாரண எம்ஜிஆராக இருந்து இங்க கட்சியை தொடங்கி இருந்தாருன்னா அவர் நின்ன இடத்துல தோத்து போயிருப்பார். அவர் திமுகவுடைய எம்ஜிஆராக வெற்றி பெற்றார். தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி தம்பி, மகிழ்ச்சி, வணக்கம்.